வெல்கம் டு ஏ டு ஜி டிஃபென்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சீனா வச்சிருக்கிற ஒரு கிளைமை வந்து நம்ம அது இல்லை அவங்க சொன்னது வந்து பொய்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவோட DF-21 மிசைல் வந்து இந்தியா கேரியரை வந்து ஈஸியாக முழுகடிச்சிரும்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக்காக வந்து ரெண்டு பேரும் வந்து எத்தனை கேரியர்ஸை வச்சிருக்காங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. சீனா வந்து 2 கேரியரை வந்து வச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து 2024 வந்து அவங்களோட 3வது கேரியர், அதாவது இந்த வருஷம் அவங்களோட 3வது கேரியர் வந்து ட்ரையலில் இருக்குது, டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4வது கேரியரை வந்து கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சில டாக்ஸ் வந்து இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியா வந்து 2 கேரியரை வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3வது கேரியரை வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சீனாவோட பொதுவான தவறான கருத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். சீனாவோட DF-21D ஏவுகணை வந்து இந்தியா பெருங்கடலில் இருக்கிற இந்திய விமானம் தாங்கி கப்பலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. சீனா வந்து இந்த கப்பலை வந்து அடிக்கணும்னா, நம்ம விமானம் தாங்கி கப்பலை வந்து அடிக்கணும்னா என்னென்ன சவால்களை வந்து சந்திக்கணுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க. இது வந்து உண்மையாகவே நடக்கிற விஷயமா இல்லை வந்து இது சீனா சொல்கிற கட்டுக்கதையாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இப்போ நம்ம பேசிக்காகவே பார்க்கணுன்னா, விமானம் தாங்கி கப்பலுங்கிறது வந்து ஒரு நவுந்துக்கிட்டே இருக்கிற பொருள். அதை வந்து அடிக்கணும்னா ரியல் டைம் டேட்டா வேணுங்க. ஏன்னா வந்து நம்ம நினைக்கிற இடத்துல அது இருக்காது, அது வந்து நெவுந்துக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம விமானம் தாங்கி கப்பல் அடிக்கணும்னாலும் சீனாவுக்கு வந்து ரியல் டைம் டேட்டா வேணும். சீனா கிட்ட வந்து பல சேட்டலைட்கள் இருந்தாலும் ரியல் டைம் டேட்டா வந்து கரெக்டாக கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு. அவங்களோட சேட்டலைட் வந்து மானிட்டரைசிங் பண்ணுறதுல வந்து சில பக்குகள் வந்து இன்னும் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க லைவாக வந்து நம்ம கேரியரை கண்காணிக்கிறதுக்கு ட்ரோன்களையும் இல்லைன்னா விமானம் உங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸையும் அனுப்புனாலும் இப்போ ரேடார்ஸில் இருந்து அதை வந்து தப்பிச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம ஈஸியாக வந்து நம்ம ரேடாரில் இருந்து அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து இந்த விமானத்தையும் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸையும் அனுப்ப மாட்டாங்க. வந்து சீனா தான் நம்பி ஆகணும். இந்த சேட்டலைட் சிக்னல்லையும் வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா வந்து சேட்டோட வேகம் ஒரு முக்கியமானது. அதுவும் இல்லாமல் அதோட கவரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கவரேஜ் அதிகமாக இருந்தாலும் அதோட தகவல் வந்து கரெக்டாக இவங்களுக்கு வந்து சேரணும். அந்த டைமில் தகவல் தொழில்நுட்பம் வந்து கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம விமானம் தாங்கி கப்பல் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இதான் ஒன்று மிஸ் ஆனாலும் இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சிக்கலை தான் கொடுக்கும். கண்டிப்பாக இப்படி ஒரு சிக்னலை கொடுத்தாலும் இது கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை இதில் சின்ன சின்ன பக்ஸ் இருந்து இது தப்பாகவும் ஆகலாம். இது கரெக்டாக 100% வந்து இது கரெக்டாக இங்கே தான் இருக்குன்னு அவங்களால சேட்டலைட்ஸை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது நெவுந்துக்கிட்டே இருக்க போகுது. சொல்லலாம் கைஸ், ஒரு மூவிங் டார்கெட்டை வந்து அடிக்க முடியாதா ஈஸியானே. இது வந்து லேண்டில் இருக்கும்போது அந்த மூவிங் டார்கெட் வேற, கடலில் இருக்கும்போது அது வேற. சொல்லலாம் கைஸ், சவுதியெல்லாம் எத்தனை கப்பல்களை வந்து அழிச்சிருக்காங்க அந்த பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். வந்து அந்த டைமில் வந்து அதுங்கெல்லாம் வந்து வெறும் நார்மல் பீயிங்ஸ் வந்து நார்மல் மக்கள் வந்து யூஸ் பண்ணுற கப்பல்கள். அதுலலாம் வந்து அவ்வளோ வெப்பன் சிஸ்டம் இருக்காது. ஒரு கேரியருங்கிறத வந்து எஸ்போர்ட்டில் நீங்கள் ஒரு சைடு இருக்கிற சோல்ஜர்ஸு, ஒரு ராஜா, ஒரு மந்திரி, இந்த மாதிரி ஒரு கேரியருங்கிறது ஊரே நெவுந்து வர மாதிரி தான்ங்கிறது கேரியர். சுற்றி இன்னும் அதுக்கு பாதுகாப்புக்கு நிறைய கப்பல்கள் இருக்கும். அதில் வந்து ஃபுட்டு சேஃப்டி இதுக்கெல்லாம் தனியாக கப்பல்கள் இருக்கும். ஏன் ஒரு கேரியருக்கும் மேலே ஒரு சேட்டலைட்டையும் நிற்க வச்சாலும் நிற்க வைக்கலாம் கைஸ். சாத்தியம்தான் கேரியரை வந்து காப்பாற்றுறதுக்கு. கேரியரை வந்து கட்டுறதுக்கு வந்து 10 வருஷம் ஆகும், அதுக்கு மேலேயும் ஆகலாம். கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் 8 வருஷத்து 9 வருஷம் ஆயிரும் கேரியர் கட்டுறதுக்கு. இத்தனை வருஷம் ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு கேரியரை கட்டுறதுக்கு தேவைப்படுதுன்னா அதை வந்து எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். டாபிக் மாறுது, நம்ம திரும்ப வீடியோக்குள்ளேயே போயிடலாம். DF-21D வரம்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து செயல்திறன்லேயும் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. மிசைலை வந்து இந்த மிசைல் லான்ச் பண்ணுன்னா சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. மிசைல் வந்து செகண்ட் ஸ்டேஜை அடையிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மிசைலோட டார்கெட்டை வந்து நம்ம இதை மிசைலுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அப்புறம் வந்து இந்த மிசைலுக்கு வந்து நம்ம இந்த டார்கெட்டை கொடுக்க முடியாது. செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம விமானம் தாங்கி கப்பல் நெவுந்துருச்சுன்னா அதால் வந்து நம்ம விமானம் தாங்கி கப்பலை வந்து அடிக்க வாய்ப்பில்லை. ஸ்டேஜுக்கு அப்புறம் இது வந்து ஒரே டைரக்ஷனில் தான் போகும். இது வந்து மற்ற மிசைல்ஸ் மாதிரி மெனுவர் பண்ணாது. இதில் இருக்கிற பெரிய ட்ராபேக் இதுதான். இப்படி ஒரு ட்ராபேக்கை வச்சுக்கிட்டு எப்படி வந்து இந்த மிசைல் வந்து நம்ம கேரியரை அடிச்சிரும்னு சொல்லி சைனா சொல்கிறாங்கன்னு சுத்தமாக தெரியல. இதோட வேகத்தை பற்றி, இதோட ஸ்பீடை பற்றி பார்க்கலாம். F-21D வேகம் வந்து Mark 2
தான் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்துல கேரியர்ஸ் எல்லாத்தையும் வந்து கேரியரும் அந்த கப்பல்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அதோட வேகத்த பத்தி பார்க்கலாம். அது வந்து பிஎம்டி அமைப்பு. இது வந்து இருக்கிறதுலே நவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு. எல்லா கப்பல்லையும் இத வந்து மேக்ஸிமம் பொருத்தி வச்சிருக்காங்க. இந்த டிஎம்டி அமைப்புகள் வந்து அதிக வேகத்துல இதால போக முடியும். அதுவும் மார்க் 2க்கு மேல மார்க் 3, மார்க் 4 அந்த ரேஞ்ச்ல வந்து இதால ஈஸியா போக முடியும். அப்படிங்கும்போது வந்து மார்க் 2 ஸ்பீட்ல வர மிசைல வந்து இது ஈஸியா தடுத்துரும். இந்த மிசைல் ஒரு மினியூவரும் பண்ணாது. அப்படிங்கும்போது மினியூவரும் பண்ணாது. மார்க் 2 ஸ்பீட்ல தான் வரும். அப்படிங்கும்போது வந்து இந்த மிசைல வந்து தடுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்ல. ஒரு விமானம் தாங்கி கப்பல வந்து தாக்குறது அவ்வளோ ஈஸி இல்ல. சைனாக்கு மட்டும் இல்ல, மத்த நாடுகளுக்கும் தான். ஒரு விமானம் தாங்கி கப்பல வந்து தாக்குறது அவ்வளோ ஈஸி இல்ல. இந்த மிசைல வந்து சைனா லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா கேரியர் வந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர்கள் வந்து தூரமா போயிருக்கும். அது இருந்த இடத்துல இருந்து 100 மீட்டர் வந்து தள்ளி போயிருக்கும். அப்படிங்கும்போது வந்து அது வந்து நம்ம கேரியரை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படியே அது இருந்து அதோட சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ஒரு கப்பலை வந்து அடிச்சுட்டனாலும் அது நம்ம விமானம் தாங்கி கப்பலாக இருக்காது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய கப்பலை தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுற ஏதாவது ஒரு கப்பலை தான் அது அடிச்சிருக்கும். இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்குது இதில். இந்த மிசைலை வந்து 2020 வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து இந்த மிசைல் வந்து 2020 நடத்தின டெஸ்ட்ல வந்து இது ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதுவும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இது. இந்த DF-21D ஒரு அச்சுறுத்தலா இருந்தாலும் இந்த மிசைலை வந்து நம்மளால தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது இல்ல. ஒரு கேரியரை காப்பாத்துறதுக்கு வந்து எத்தனையோ பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு. எத்தனையோ கப்பல் வந்து கூட வரும். அப்படிங்கும்போது வந்து இவங்க ஒரு மிசைல் அனுப்பாம 2 மிசைல் 3 மிசைல் அனுப்புனாலும் நம்ம வந்து ஈஸியா வந்து இதை நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து ஈஸியா நம்ம காப்பாற்றலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து சைனா வச்சிருக்கிற கிளைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சைனா வந்து ஏன் இப்போ இதெல்லாம் பண்றாங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும். எங்ககிட்ட ஒரு மிசைல் இருக்கு, நீங்க வந்து உங்க கேரியரை வந்து எங்க மிசைல் ஈஸியா அடிச்சிரும் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசுல எல்லாம் ஆழமா பதிய வைக்கணுங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் நம்ம நம்பணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சமா வந்து நம்ம கூகுள்லயோ நம்ம இன்டர்நெட்லயோ நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலே போதும் கைஸ். நம்மளுக்கு எது உண்மை எது பொய்ன்னு ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சைனா வச்சிருக்கிற கிளைமை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் கைஸ், குட் நைட்.